ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னடா பெட்டி பெட்டியாக வச்சு கொண்டிருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிறைய யோசித்ததுக்கு பிறகு இந்த தெமுல ஒரு சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணினேன். நிறைய ரிவ்யூஸ் பார்த்து நிறைய யோசித்து வாங்கலாமா விடலாமா, ஏண்டா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் தெமுக்கு, ஏண்டா குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் கவனமாக பார்த்து வாங்கணும். மற்றது டக்குன்னு பார்த்தோனையுமே வாங்க மாட்டேன். நான் பார்த்து அதை ஆட் டு கார்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு, சில நேரத்தில் ஒரு மாதம் கழித்து கூட ஓகே வாங்கலாம் அப்படி யோசித்ததுக்கு பிறகு தான் வாங்குவேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லி பார்ப்பேன். அப்படியெல்லாம் யோசித்து வாங்கின விஷயங்கள் தான் ஒரு சில. இது இந்த ட்ரைபாட் எனக்கு இல்லாமல் சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வாங்கினான். ஓகே குவாலிட்டி ஓகே யூஸ் பண்ணலாம். அடுத்தது அதிராக்கு இது 1 பவுண்ட் 60 பென்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கப்ஸ் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. அதுக்கு பிறகு நிறைய குட்டி குட்டி கார்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கார்ட்ஸை பார்த்து இவங்க அரேஞ்ச் பண்ணணும். ஒரு மாதிரி அந்த ஸ்டக் பண்ணுற மாதிரி ஒரு கேம் உண்டு. அது அவள் இன்ட்ரெஸ்டிங்காகவே செய்கிறா. ஒரு வேர்த்தான பை தான் இது பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ப்ரைஸுக்கு. அடுத்தது இதுவுமே அதிராக்கு தான் நான் வாங்கினான்டா. அதோட புக்ஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இருக்கே இல்லை. இதில் குவாலிட்டி அவ்வளவு நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக யூஸ் பண்ணலாம். இவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பொருளுக்கு வேணுமென்னு சொல்லி சொன்னால் லிங்க் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ணுறேன். இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. அந்த பென்சில்ஸ், கலர்ஸ், புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. ஓகே, அந்த எங்களுக்கு தேவைப்படுற யூஸுக்கு இது ஓகே. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெரிய விலை கொடுத்து நாங்கள் ஆக குவாலிட்டியாக வாங்க தேவையில்லை. ஸோ இது ஓகே. அடுத்தது இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குண்டா, பாத்ரூமுக்கு கட்டாயமாக ஒரு கேபினட் தேவைப்படுச்சுது. எல்லாம் பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதில் அந்த மெனுவலுமே நல்லா கிளியராக இருந்துச்சு. அது மெனுவல் இல்லாமலே ஈஸியாக பொருத்தக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சுது. எனக்கு ப்ரைஸ் எதுக்குமே ஞாபகம் இல்லை. ஏதாவது தேவைன்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சும்மா இப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மாதிரி மினியேச்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக பெருசண்டு இல்லை, அந்த பெரிய இது இல்லை. ஆனால் அந்த பர்பஸுக்கு எங்களுக்கு ஓகே. இப்படி அடுக்கி வைக்கலாம். உள்ளுக்குள்ளே அந்த கேபினெட்டை திறந்து உள்ளுக்குள்ளே தேவையான பொருட்களை அடுக்கி வைக்கலாம். இது பாத்ரூமுக்கு தான் நான் வேண்டி வச்சுக்கிறேன். வேறு ரூம்ஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுக்குமே நிறைய யோசித்து நிறைய எல்லாம் பார்த்தோம். சரியான விலையாக இருந்துச்சு. என்னென்னா கண்ணாடி, வீட்டில் கண்ணாடி இல்லாமல் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ கண்ணாடி வாங்கணும். நாங்கள் அந்த ஸ்டிக்கர் கண்ணாடி தான் தேடினாங்க ஆக்சுவலி. ஆனால் அந்த ஸ்டிக்கர் கண்ணாடியுமே சின்ன சின்ன சைஸ் சரியான விலையாக இருந்துச்சு. பிறகு தான் இதை நான் ஒரு ஆஃபரில் தான் வாங்கினான். இப்படி ஒட்டி விட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ தேவையான ஆட்கள் பார்த்து வாங்குங்க.